ஹாய் கைஸ். அப்போ இன்றைக்கி நாம் இப்போது பண்டிப்பூர் செக் போஸ்ட் முன்னே தான் நின்றுருக்கோம். இந்த செக் போஸ்ட்லேருந்து இவங்க நம்மளை கடத்தி விட்டால் மட்டும்தான் இப்போ நமக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி வந்து என்ட்ராக முடியும். ஸோ இந்த செக் போஸ்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நைட் 9 o'clock அப்புறம் இந்த ரூட் வழியாக எந்த வண்டியுமே விட மாட்டாங்க. எக்ஸப்ட் ஒரு சில வெஹிக்கிள், ஒரு சில பஸ்ஸுன்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்கள மட்டும் இந்த ரூட் வழியாக விடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரூட்டு. இது கர்நாடகாவில் பண்டிப்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாட்டில் முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ராகி அப்புறம் நம்ம வந்து கூடலூரில் தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் அடிப்போம். ஸோ அந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கர்நாடகாவிலேருந்து கேரளா போகும்போது மோஸ்ட் ஆஃப் த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வழியாக தான் போகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணுறோம்ல, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஏதாச்சும் அனிமல் நம்ம கண்ணில் படுமா, அதுதான் எல்லோரையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கும் நம்மளோட பஸ்ஸு முன்னாடி ஏதோ ஒன்று தெரிகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா அது யானை. ஒரு யானை பார்த்தீங்கன்னா ரோட்டில் படுத்துட்ருக்கு. ஸோ அதை கிட்ட நாம் போகும்போது அது நம்மளோட வெளிச்சம் பட்டு பஸ்ஸோட லைட்டோட அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது பட்டு அதை வந்து எந்திரிச்சிச்சு. இப்போ பாருங்க, அது எதுவுமே நம்மளை அட்டாக் பண்ணல, அது பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. ஒரு சில யானை இப்படி தான் இருக்கும், எதுவுமே நம்மளை பண்ணாது, நம்ம அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், அது அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு சில யானை இருக்குது, அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா வண்டியும் சும்மா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, இன்னொருத்தங்க இப்படி ரோட்டோரமாக இருந்து அவங்க ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிற யானைலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் வைலண்டான யானையும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யானைலாம் நம்ம கண்ணில் பட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன்னால தான் இந்த ரோட்டு வழியாக நைட் வந்து எந்த வண்டியுமே விடுறதில்ல. ஈவன் பகலில் நம்ம இந்த வழியை ட்ராவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து அங்கெங்கேயானு ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து சேஃப்டியாக தான் போகணும். பிகாஸ் இந்த 2 வீலரில் போகிறவங்கலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா லாரிக்கு பேக்லேயோ இல்லை பஸ்ஸு பேக்லேயோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வண்டி கிட்டே இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறது மோர் சேஃப்னு சொல்லலாம். ஏன்னா எங்கே எலிஃபெண்ட் இருக்கும், எங்கே டைகர் இருக்கும், எங்கே மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ எந்த இடத்துல வேணால் இந்த அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த வழியாக ரூட்டில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதை மெயினாக எடுத்துகிட்டு தான் இந்த ரூட் வழியாக நைட்டு வந்து எந்த வண்டியுமே விடுறதில்லை. இப்போ நம்மளும் இப்போ வந்து 2 யானையை பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு யானை பார்த்திங்கன்னா நம்மளோட பஸ்ஸை வந்து அப்படியே ரவுண்ட் ஆக்கிட்டு அந்த பக்கம் போகும். ஸோ அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குற எலிஃபெண்ட்டும் இருக்குது. கைஸ், அப்படி நம்ம கர்நாடகாவிலேருந்து இந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ராகி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ½ an hourக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இந்த கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் முடிஞ்சிடும். அதாவது எங்களோட பார்டர் முடிஞ்சிச்சு. இந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் முடிஞ்ச உடனே இங்கேருந்து இப்போ நம்ம வந்து எக்ஸிட் அடிக்கணும். அப்போ இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற இந்த செக் போஸ்ட்டை திறந்து கொடுப்பாங்க. அப்படி நம்மளோட பஸ்ஸுக்கு அதை வந்து திறந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கர்நாடகாவுக்கு பை சொல்ல போகிறோம். சொன்ன உடனே நம்ம வந்து நேராக தமிழ்நாடுக்குள்ளே முதுமலை ஃபாரஸ்ட்டில் தான் என்ட்ராக போகிறோம். இந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டும் முதுமலை ஃபாரஸ்ட்டும் நடுவில் தான் இந்த பார்டர் வந்து பிரியுது. ஸோ அதனால தான் இதுக்கு பண்டிப்பூர் ஃபாரஸ்ட், அதுக்கு வந்து முதுமலை ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கர்நாடகாவுக்கு தேங்கி சொல்கிற அந்த போர்டு பாருங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து காரில் போகும்போது இல்லை பஸ்ஸில் வந்து சைட் சீட்டில் உட்காரும்போதெல்லாம் இது வந்து கிளியராக தெரியாது. இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணுற அதே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அப்படி நம்ம வந்து இப்போ கர்நாடகாவுக்கு கர்நாடகாவுக்கு தேங்க்யூ சொல்லி இப்போ தமிழ்நாடுக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அது க்யூட்டான ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்களே. அதுக்கு மேலே என்ன எழுதியிருக்கு, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போர்டு எழுதியிருக்கு. நீலகிரி அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலான ஏரியாஸ். இதில் யாரெல்லாம் நீலகிரிஸ்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்படி இப்போ நம்ம வந்து செக் போஸ்ட் முன்னாடி ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து இப்போ நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்டே போய் நம்மளோட கண்டக்டர் வந்து பேசுவாங்க. பேசி அவங்களோட அந்த பர்மிட் காட்டின உடனே அவங்க வந்து செக் போஸ்ட்லேருந்து நமக்கு திறந்து கொடுத்துருவாங்க. திறந்துட்டால் நம்ம வந்து இப்போது நீலகிரிக்குள்ளே என்ட்ராகிறோம். இது முதுமலை டைகர் ரிசர்வ் சென்டருக்குள்ளாடி நம்ம வந்து இப்போ என்ட்ராகிறோம். இங்கேயும் நம்ம வந்து பண்டிப்பூரில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்கே வேணால் யார் வேணால் இருக்கலாம். யார் இருக்காங்க என்ன இதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும் இந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போது, எக்ஸ்பெஷலி நைட் டைம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த ரூட் வழியாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு நார்மலாக நம்ம வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு ஸ்பீடில் நமக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போதே நமக்கு வந்து ஹம்ப் இருக்கும். ஸ்பீட் லிமிட்டுக்காக வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு இடத்துலையும் ஹம்ப் இருக்கும். ஈவன் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதுக்கு முன்னாடியே வந்து ஹம்ப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹம்ப் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் அதிகமாக இருக்கும். அதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கோம்னா சடனாக ஏதாச்சும் ஒரு அனிமல் நம்மளோட ஃப்ரெண்டில் வந்துச்சுன்னா நம்மளோட வெஹிக்கிள் அனிமல்ஸே இடிச்சிடும். ஆஸ் வெல் அஸ் இப்போ பெரிய ஏதாச்சும் அனிமலாக இருந்தால் நம்மளோட குட்டி வெஹிக்கிளையும் அஃபெக்ட் பண்ணிடும்ல.
ஸோ ரெண்டுமே மெயினாக அந்த அனிமல்ஸை நம்ம வந்து அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவங்க வந்து இப்படி ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட வெஹிக்கிள் வந்து ஸ்பீட் டவுன் ஆகும்ல. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க மான் கூட்டம். ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த ரூட்டில் நம்ம எப்போ ட்ராவல் பண்ணும்போது மான் கூட்டம் வந்து கண்டினியூஸாக அங்கேயும் இங்கேயெல்லாம் இருக்கும். அது வந்து யூஸ்வலி இருக்கிறது தான். அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அவங்க வந்து தனியாலாம் பார்க்குறது ரொம்ப ரேரு. கூட்டமாக தான் அவங்க வந்து உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே பாருங்க, நான் இப்போ தான் சொன்னேன் நிறைய இடத்துல இருக்குன்னு. அந்த இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. கைஸ், அப்போ நம்ம முதுமலைக்குள்ளே என்ட்ரு ஆகி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்மளை ஆக்சுவலி பார்க்க முடிஞ்சது குட்டி மான் கூட்டம், அவ்வளோதான். இந்த ரூட் வழியே நைட் ட்ராவல் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் எல்லாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்களே, இந்த மாதிரி பஸ்ஸில் பெர்மிட் இருக்காங்க மட்டும்தான் இந்த வழியாக வருவாங்க. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் நைட்டு என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்து முடிச்சு வரதுக்குள்ளாடி இப்போ நமக்கு வந்து செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் தொரப்பள்ளி செக் போஸ்ட். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் முடியுது. இதுக்கப்புறம் நமக்கு குடலூர் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் எடுத்த ஒரு சில பிக்கை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் வழியாகவோ லைக் வழியாகவோ தெரியப்படுத்தலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.